பண்டைய காலத்தில் இந்த பிரபஞ்சம் இன்னும் அதிர்வுகளால் நிரம்பியிருந்த காலம். தேவதைகள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு சக்தி வாய்ந்த அரசன் இருந்தான். அவன் பேர் ஹிரண்யகசிபு. அவன் வெறும் அரசன் அல்ல, பயத்தின் உருவம். ஆனால் அவன் பிறந்தவனாகவே கெட்டவன் இல்லை. ஒரு சம்பவம்தான் அவனை மாற்றியது. அவனுடைய சகோதரன் ஹிரண்யாக்ஷன் மகாவிஷ்ணுவால் வராக அவதாரத்தில் கொல்லப்பட்டான். அந்த ஒரு சம்பவம் அவனுடைய உள்ளத்தில் இருந்த துக்கத்தை கோபமாக மாற்றியது. அந்த கோபம் பகையாக மாறியது. மகாவிஷ்ணுவின் மீது, விஷ்ணுவை விட நான் பெரியவனாக வேண்டும், இந்த எண்ணம் அவனுள் எழுந்தது. அவன் தனது ராஜ்யத்தையும் விட்டு காட்டுக்குள் சென்றான். தவம் செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள், 2 நாள், 1 வருடம், அதற்கு பிறகு பல வருடங்கள். அவன் அசையாமல் நின்றான். ஒரு காலில் உடம்பு மெலிந்து போனது. எறும்புகள் அவனை சுற்றி குடி கட்டின. ஆனால் அவன் மனம் அசையவில்லை. அவன் தவத்தின் சக்தி உலகங்களையே குலுக்கியது. இறுதியில் பிரம்மா அவன் முன் தோன்றினார். ஹிரண்யகசிபு, கண்களை திற, உன் தவம் என்னை கவர்ந்தது, என்ன வேண்டும் கேள் என்றார். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். எனக்கு இறப்பு இல்லாத நிலை வேண்டும் என்றான். பிரம்மா அமைதியாக சொன்னார், அது முடியாது. பிறந்தவன் எல்லாம் ஒரு நாள் அழியும். வேறு ஏதாவது கேள். ஹிரண்யகசிபு சிந்தித்தான். அவன் புத்திசாலி. அப்படியெனில் என்றான், மனிதனால் நான் இறக்கக்கூடாது, மிருகத்தால் நான் இறக்கக்கூடாது, பகலில் நான் இறக்கக்கூடாது, இரவிலும் இல்லை, வீட்டுக்குள் இல்லை, வீட்டுக்கு வெளியும் இல்லை, பூமியில் இல்லை, ஆகாயத்திலும் இல்லை, ஆயுதத்தால் இல்லை, உயிருள்ளதாலும் இல்லை, உயிரில்லாததாலும் இல்லை. பிரம்மா சிரித்தார். ஆனால் அவர் அந்த வரங்களை கொடுத்தார். அப்படியே ஆகட்டும். அந்த நிமிஷம் ஹிரண்யகசிபு தன்னை வெல்ல முடியாதவன் என்று நினைத்தான். அவன் ராஜ்யத்துக்கு திரும்பினான். அவன் தேவலோகத்தையும் கைப்பற்றினான். இந்திரனையும் தோற்கடித்தான். 3 உலகங்களையும் ஆட்சி செய்தான். ஆனால் அவன் ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தான். யாரும் விஷ்ணுவை வழிபடக்கூடாது. நான் தான் கடவுள். கோவில்கள் இடிக்கப்பட்டன. பக்தி தடை செய்யப்பட்டது. பயம்தான் சட்டமாகியது. ஆனால் அதே அரண்மனையில் ஒரு ஒளி பிறந்தது. அவன் மனைவி கயாதுவுக்கு ஒரு மகன் பிறந்தான், பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் பிறந்ததிலிருந்து வேறுபட்டவன். அவன் கண்களில் அமைதி இருந்தது. அவன் உள்ளத்தில் பக்தி இருந்தது. அவன் வளர்ந்த போது அவன் ஒரே ஒரு விஷயமே செய்தான். நாராயணா, நாராயணா என்று ஜபித்தான். ஒரு நாள் ஹிரண்யகசிபு அவனை மடியில் உட்கார வைத்து கேட்டான், மகனே, நீ கற்ற பெரிய விஷயம் என்ன? பிரஹ்லாதன் சிரித்தான். அப்பா, விஷ்ணுவிடம் சரணாகதிதான் பெரிய உண்மை. அரண்மனை முழுக்க அமைதி. ஹிரண்யகசிபுவின் முகம் இருண்டது. யார் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது என்று கோபமாக கேட்டான். அது உள்ளத்திலிருந்து வருகிறது என்றான் பிரஹ்லாதன். அவன் கோபம் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் ஆசான்களிடம் அனுப்பினான். அவனுக்கு அரசியல், ஆட்சி, என்னை வழிபடுவது எல்லாம் கற்பிக்கவும். ஆனால் பிரஹ்லாதன் மற்ற குழந்தைகளுக்கே சொன்னான், இந்த வாழ்க்கை தற்காலிகம், விஷ்ணுவை நினைச்சு வாழுங்க. ஆசான்கள் பயந்து போனார்கள். இப்போது ஹிரண்யகசிபு முடிவு செய்தான், அவனை அழிக்க வேண்டும். முதலில் அவனை மலைமேல் இருந்து தள்ளினார்கள். அவன் விழும்போது நாராயணா என்று கண்களை மூடியான். அவன் மெதுவாக தரையில் இறங்கினான். பிறகு விஷம் கொடுத்தார்கள். அவன் சாப்பிட்டான். எதுவும் ஆகவில்லை. பாம்புகளுக்கு நடுவில் போட்டார்கள். அவை அவனை கடிக்கவில்லை. யானைகளால் மிதிக்க வைத்தார்கள். அவை அவனை வணங்கின. எதுவும் வேலை செய்யவில்லை. அவன் நம்பிக்கை உடையவில்லை. இறுதியில் ஹிரண்யகசிபுவின் சகோதரி ஹோலிகா வந்தாள். அவளுக்கு ஒரு வரம், தீ எரிக்காது, நான் அவனை தீயில் எரித்து விடுவேன் என்றாள். ஒரு பெரிய அக்னி ஏற்றப்பட்டது. ஹோலிகா பிரஹ்லாதனை மடியில் வைத்துக்கொண்டு தீக்குள் அமர்ந்தாள். பிரஹ்லாதன் கண்களை மூடியான். நாராயணா, தீ உயர்ந்தது. சில நொடிகள் பிறகு ஹோலிகா கத்தினாள். அவள் எரிந்தாள். ஆனால் பிரஹ்லாதன் அசையாமல் இருந்தான். இப்போது ஹிரண்யகசிபு பைத்தியமாகிவிட்டான். எங்கே உன் விஷ்ணு என்று கத்தினான். அவன் எல்லாத்திலும் இருக்கிறான் என்றான் பிரஹ்லாதன். ஒரு தூணை காட்டினான். இதுல இருக்கானா என்று கேட்டான். ஆம் என்றான். அவன் அந்த தூணை அடித்தான். அந்த சத்தம் சாதாரணமில்லை. அது ஒரு பிளவு, ஒரு கர்ஜனை, ஒரு பிரபஞ்ச சத்தம். அந்த தூண் உடைந்தது. அதிலிருந்து ஒரு வடிவம் வெளிவந்தது. அது மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. அது நரசிம்மர், அரை மனிதன், அரை சிங்கம். ஹிரண்யகசிபு முதல் முறையாக பயந்தான். ஆனால் அவன் போராடினான். நரசிம்மர் அவனை பிடித்தார். அது மாலை நேரம். பகலும் இல்லை, இரவும் இல்லை. அவனை வாசலில் வைத்தார். உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை. அவனை மடியில் வைத்தார். பூமியும் இல்லை, ஆகாயமும் இல்லை.
அவரது நகங்களால் கிழித்தார். ஆயுதம் இல்லை. அந்த வரம், அந்த அகம்பாவம், அந்த அகங்காரம் அந்த நொடியில் முடிந்தது. அனைவரும் அமைதியாக நின்றார்கள். ஆனால் நரசிம்மரின் கோபம் அடங்கவில்லை. தேவர்கள் கூட பயந்தார்கள். அப்போது ஒரு சிறிய குழந்தை முன்னே வந்தது. பிரஹ்லாதன், பிரபு என்று மெதுவாக சொன்னான். நீங்கள் என் காப்பாளர். நரசிம்மர் அவனை பார்த்தார். அவரது கோபம் மெதுவாக குறைந்தது. அவர் கையை அவன் தலையில் வைத்தார். மகனே, உன் பக்தி உன்னை காத்தது. என்ன வேண்டும் கேள் என்றார். பிரஹ்லாதன் தலையை குனிந்தான். எனக்கு எதுவும் வேண்டாம். என் அப்பாவை மன்னியுங்கள் என்றான். அதுதான் உண்மையான பக்தி. தன்னுக்காக இல்லை, அனைவருக்காக. பிரஹ்லாதன் ராஜாவானான். ஆனால் அவன் பயத்தால் ஆட்சி செய்யவில்லை. அவன் உண்மையால் ஆட்சி செய்தான். இந்த கதை ஒரு அசுரன் கதை அல்ல, ஒரு குழந்தை கதை அல்ல. இது நம்முள் நடக்கும் போராட்டம். ஹிரண்யகசிபு நம் அகம்பாவம், பிரஹ்லாதன் நம்ம நம்பிக்கை, நரசிம்மர் அந்த உண்மை. நம்ம நம்பிக்கை உண்மையாக இருந்தால் பாதுகாப்பு நிச்சயம். உலகம் எதிர்த்தாலும், பயம் இருந்தாலும், நம்பிக்கை இருந்தால் அது வருமே. நரசிம்மர் போல அடக்க முடியாதது, எதிர்க்க முடியாதது தெய்வீகம்.